ஓகே. சார் விமலுக்கு வந்து 19 வந்துச்சு சார். கிளாஸ்ல ஆரம்பிச்சு. சரி வாங்க ஐயா. வணக்கம் விஸ்வநாதன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு ஐயா நீங்க எப்படி பேர் வச்சீங்க சொல்லணும் சார். யாரு? விஸ்வநாதன் ஐயா. யாரோ பேர் வச்சேன்னு சொன்னாங்களா ஐயா? நானே சார் குமார் சார். குமார் ஐயா சொல்லுங்க. அதான் சார், அது நீமாச்சுப்படி பேர் வைக்கிறது நான் நட்சத்திரப்படி லாலின்னு சொல்லி பேர் வைக்க சொல்லி சொன்னேங்க சார். அவங்க அது வேண்டாம், வீல பேர் வைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டாங்க சார். சரி. அதில் வீல வைக்கும்போது விமல்னு வச்சு சார், ஆம்பளை பையன் பேர். பொம்பளை பிள்ளை வந்து விமலான்னு வச்சேன் சார். சரி. அது வச்சதுல விமலுக்கு வந்து 19 வருது சார், இன்ச்சில் சேர்த்து 1ஆம் நம்பரு. இது விமலாவுக்கு வந்து 23 வந்துச்சு சார். இது சேர்த்து மொத்தம் 26 வந்து கூட்டத்து வந்து 6 வரும். பேர் என்ன இருக்கா சார்? நம்ம முதல் வந்து ரூல் என்ன சொல்லியிருக்கோம்? கூட்டத்தை ரெண்டுக்கும் பொதுவான விஷயங்கள் பேர் வைக்கணும். ஆமா சார். பிறந்த தேதி வந்து 10/3/2024 சார். சரி. பிறப்பு எண் என்ன வருது? 1 6. ஆமா சார். விதியன் வந்து 4/8 வருது சார். இந்த ரெண்டுக்கும் பொதுவான பேர் வைக்கணும். 1ஆம் நம்பர்ல பேர் வைக்கிறது பெஸ்ட், 5ஆம் நம்பர்ல பேர் வைக்கிறது பெஸ்ட். 1-5 செலக்ட் பண்ணணும். அப்படியே சார் வச்சிருக்கேன். அப்படியே சார். அப்ப பேர் இங்க இருக்கு. ஆனா அவங்க வந்து வேற பேர் வச்சிருந்தாங்க சார், நான் பேர் மாத்தி கொடுத்தேன் சார். சரி சரி. எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? இப்பதான் சார் சொல்லிட்டேன். இன்னும் பார்த்துட்டு கூப்பிட்டுருக்காங்க சார். நான் காசு கேட்கல. சரி, கேட்டு வாங்கிருங்க. சரிங்க சார். நம்ம பேர் வச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு சரிங்க சார். தொகை வாங்கிடும். ஓகே சார். சரி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து நியூமராலஜில எப்படி ஒரு பேர் வைக்கணும், இப்பதான் வந்து ஒரு நல்ல பேர் இருந்தா போனோன்னு அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆயிடும். ஒரு நல்ல பேரா இருந்து யோகமான பேரா இருந்தா அது சிறப்பை தரும். நாம் பிரேயர் ஆரம்பிச்சுட்டு அப்படி தொடங்குவோம். நமச்சிவாய. குருவாழ்க, குருவே துணை. இறைவர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கும். எல்லா வல்ல மாயாண்டி சாமிகள் எமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அருள்வாளிக்கட்டும். குருவாழ்க, குருவே துணை. சிவாய நம. இந்த நியூமராலஜி பொறுத்தவரையிலும் எண்கள் இல்லாத எதுவுமே இல்லை. எண்கள் தான் ஒரு எண்ணுக்குள்ள வைப்ரேஷன் இருக்கு. எண்கள் இல்லாத இடத்தை நாம் சொல்ல முடியுமா? எண்கள் இல்லாத பொருள் உண்டா? இடம் உண்டா? பேர் உண்டா? எல்லாமே எண்கள் தான் ஆடுகிறது. அந்த எண்ணு ஒரு இடத்துக்கு போனோம்னா நான் முதல் ஆளா வரணும், ஃபர்ஸ்ட் நான் 2வது ஆளா வரணும், 3வது ஆளா வரணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப எண்கள் தான் இருக்கு. அப்ப எண்ணுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எண்ணுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம பேரை வைக்கணும். அப்பதான் அது நமக்கு எல்லாருக்கும்
நன்மை பயக்கும். சரியா? இப்ப நம்ம எண்களை எதெல்லாம் பயன்படுத்துறோம்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எண்களில் எதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? யாராவது மைக்க ஆன் பண்ணி நம்ம எண் இதில் பயன்படுத்துறோம்? யாராவது மைக் ஓபன் பண்ணுங்க. வீட்டு எண், கதவு எண். முதல் வந்து கதவு எண், வீட்டு எண் அல்லது கதவு எண். சரி, அப்புறம் மொபைல் நம்பர், மொபைல் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர். பேங்க் அக்கவுண்ட் நம்பர். இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்றது. வேற வெஹிக்கிள் இருந்தா வெஹிக்கிள் நம்பர், வெஹிக்கிள் நம்பர். அப்புறம் வேற என்ன பயன்படுத்துறோம்? ஒரு லாஜிக் போனாலும் எந்த நம்பர் நம்பர் தானே, எத்தனை நம்பர் ரூம் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். எத்தனை பேர் நம்பர், எத்தனை நபர்கள் தங்குறீங்க அப்படின்னா கேட்கணும். அது பாருங்க நம்பர்ஸ். சரி, ரூபாயில நம்பர் இருக்கா, வேற எது இருக்கா? நோட்ல நம்பர் தான் சார் இருக்கு. நம்பர். சரி, அப்ப ஒரு 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 பொருள் வாங்கினாலும் அதுவும் நம்பர் தான். அப்ப நம்பர் இல்லாத ஒரு எதுவுமே இல்லை. அப்ப எண்கள் தான் ஆதிக்க சொத்துகள். அப்ப ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பவர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலதான் போனாங்க ஒரு லாஜில புக் பண்ணும்போது 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரூபெல்லாம் புக் பண்ண மாட்டாங்க. அப்ப எண்களுக்கு இவ்வளவு இது. சரி, வேற என்ன நம்ம பயன்படுத்துறோம் எண்கள்? இப்ப காலேஜுக்கு போறதுனாலும் பரிசை எழுத போறதுனாலும் நமக்கு என்ன கொடுக்குறாங்க? கால் டிக்கெட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குமா? அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை வச்சுதான் நம்ம பரிசை எழுத முடியும். நம்பர் இல்லைன்னா பரிசை எழுதுறது, நம்பர் இல்லைன்னா பரிசை எழுதணும். அது மார்க் வர்றது நம்பர்ல தானே வருது. அப்ப மார்க் நம்மகிட்ட வர்றதும் நம்பர்ல தான் வருது. அப்ப எண்கள் தான் எல்லாத்துலேயுமே நமக்கு சிறப்பாக நம்மளை வழிநடத்தி செல்கிறது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அப்ப எண்களுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம். சரி, வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் தேவி அம்மாவுக்கு வணக்கம். இப்ப நம்ம தேவி அம்மா, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். எங்க போனாலும் நம்பர் தான் கேட்கிறாங்க. ஆனா அந்த நம்பர் வரும்போது நமக்கு இது லக்கியான நம்பரா, இது அன்லக்கி நம்பரா அப்படின்னு நம்ம பாக்குறோமா இல்லையா? தேவி அம்மா, நீங்க சொல்லுங்க. குருஜி திருப்பி சொல்லுங்க. அதாவது ஒரு ஒரு நம்பர் கொடுக்க போகும்போது நீங்க லக்கி நம்பர்னு பாக்குறீங்களா, இல்ல எந்த நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறீங்களா? இல்ல குருஜி, லக்கி நம்பர் தான் ரொம்ப தேவை. அப்ப ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டா லக்கி நம்பர் தான் தேவை. தெரியலன்னா ஏதோ ஒரு நம்பர் இஸ் ஓகே அப்படின்னு போயிடுவோம். நம்பரோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டா இதை இப்படிதான் வேணும்னு நினைப்போம் குருஜி. தெரியலன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு போயிடுவோம். நான் போன வாரம் முன்னாடி போகும்போது ஒரு லாட்ஜில தங்க போறோம். நமக்கு நல்ல நம்பரா வரட்டும் அப்படின்னா 5ஆம் நம்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. லக்கியா குருஜி? இல்ல, ஒரு நம்பர் லக்கியா? இப்பதான் நம்ம லக்கி நம்பர் எதுன்னு பார்க்க போறோமே. ஒவ்வொரு நம்பருக்கு அதிர்ஷ்டமான எண் எது, ஒவ்வொரு நம்பருக்கு அதிர்ஷ்டமான கலர் எது, ஒவ்வொரு நம்பருக்கு முக்கியமான நம்பர் எது, ஒவ்வொரு நம்பருக்கும் துரதிருஷ்டமான நம்பர் எது, ஒவ்வொரு நம்பருக்கும் ரத்தினங்கள், என்ன ரத்தினங்கள் போடணும், என்ன நம் கையில என்ன கல்லு போடணும், அப்படிலாம் இந்த நியூமராலஜி நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பிறந்திருக்கோம்,
பிறந்த தேதியை மாற்ற முடியல, பிறந்த தேதியின் கூட்டுத்தொகையை மாற்ற முடியாது. அப்ப விதியனை மாற்ற முடியாது, பெயரனை மட்டும் நாம் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாறும்போது நமக்கு அது மாற்றங்கள் இருக்கிறது. அப்ப பேர் மாறும்போது நிச்சயமா மாறுமா மாறலாம். பேருக்குள் சக்தி இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி உணர்ந்திருக்கீங்க நீங்க? ஒரு பெயருக்கும் சக்தி உண்டா இல்லையா? எப்படி உணர்ந்திருக்கீங்க? நீங்க எந்த ஊருமா? குருஜி நானா? நாங்க திருச்சி குருஜி. திருச்சி. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்களேன். பேர் தெரியாது குருஜி, அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரி, உங்க சொந்தக்கார பேர் யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. என்னோட அண்ணா பேர் சொல்லவா? அண்ணா பேரு நமசிவாயம். சரி, பாருங்க, நமசிவாயம். நமசிவாயம். இப்ப நமசிவாயம்ங்கிற பேர் இருக்கு, ஆனா ஒரு மந்திரம் மாதிரி இருக்கு. நமசிவாயம் அப்படிங்கிறது ஒரு மந்திர சொல். இப்ப ஒருத்தருடைய பேர்ல இறைவனுடைய பேரு, நல்லா கவனிங்க, இறைவனுடைய பேரு, மலர்களுடைய பேரு, இந்த மாதிரி சில பெயர்கள் வைக்கும்போது அது சொல்றவர்களுக்கு தான் பலிக்குது. இப்ப ஏதாவது ஒரு பெண்கள் பேர் சொல்லுங்க, ஒரு பெண்ணுடைய பேரு. யாராவது சொல்லுங்க, ஒரு பெண்ணு பேர் தெரியும். பெற்றவளே பெண்ணு தானே, நம்மளை பெற்றவ பெண்ணு. ரம்யா. ரம்யான் இருக்கு. ரம்யான் இருக்கு. இந்த பேரை உச்சரிக்கும் போது ஒரு சவுண்டை நாம் உணர்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? ரம்யா அப்படின்னு. ஐயா, லிங்க் வரலையா உங்களுக்கு? சரி, ஒரு சொல்லை உச்சரிக்கும் போது அதனுடைய அர்த்தமும் அதனுடைய அந்த ஆற்றலும் அந்த பேருக்குள்ள நமக்கு வெளிப்படுத்தும். அதனால ரம்யா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். ரம்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரம்யம்னா வாசனையாக, மிக்க வாசனை, ரம்யமான சூழல், ரம்யமான ரம்யமா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பெயருக்கும் ஒரு உச்சரிப்புக்கும் பலன் உண்டு, அந்த எழுத்துக்கும் பலன் உண்டு. ராயின் நீ இப்படி எழுந்து கொள்ளலாமா? இல்ல குருஜி, RAMYAH. ஒரு எண்ணு மட்டும் கொடுக்குதா? MYAH. ஐ கிடையாது, நடுவுல ஐ போட்டிருக்கீங்க. அப்ப ரம்யா. இப்ப இந்த எழுத்துக்கு 2 1 4 1 1 5 கூட்டிட்டு வைப்பாங்க. 3 8
9 14 வருதா? அப்ப இந்த எண் 14 5ங்கிறது நல்ல எண். இது பெயருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். ஒரு பெயரை நாம் அதிர்ஷ்டமான ஒரு எண்ணாக தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இந்த பெண்ணுடைய பிறந்த எண்ணிற்கும் இந்த பெண்ணுடைய கூட்டுத்தொகை பிறவியல் அந்த விதி எண்ணுக்கு இது பொருந்தி வருகிறதா அப்படின்னு ஒரு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதனுடைய அடிப்படையில் அதை நாம் பூரணமாக பரிபூரணமாக பயன்படுத்தணும். இதுதான் நியூமராலஜியினுடைய அடிப்படையான விஷயம். இப்ப ஒரு பேர் நன்றாக இல்லை என்றால் அந்த பேர் வச்சதிலிருந்து ஒரு வீண் அலைச்சலையும் முயற்சிக்கு தடையையும் மனக்குழப்பத்தையும் பயணத்தடையையும் ஒரு குதர்க்கமான காரியத்தையும் காரிய தோல்வியையும் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு நல்ல பேரை நாம் தேர்வு செய்து, அதாவது பேரை நாம் வைக்கிறோமா அல்லது நம்ம பேர் நாம் குழந்தை அப்படின்னு முதல் நமக்கு பேர் வைக்கிறாங்க. குழந்தை உடனே குழந்தை. இந்த குழந்தைன்னா பிறந்த உடனே, பிறந்த பிறகு பேர் வரும். இந்த பெயர் வரும்போது தாய் தந்தைகள் உற்றார் உறவினர்கள் நமக்கு பேர் வச்சா அந்த பேருக்கு பேர் இயற்பெயர். பெற்றோரும் உற்றார்களும் இந்த பேர் வச்சதே அவருக்கு தெரியாம இருந்தா அதுக்கு பேரு இயற்பெயர் அப்படின்னு. இதுக்கு இங்கிலீஷ்ல ரியல் நேம். நம்மளாக தாய் தந்தை வைத்த பேரை மாற்றி ஒரு பேர் நம்ம வச்சுட்டோம்னா அது பேர் அழைக்கும் பெயர். அழைக்கும் பெயர் அல்லது அறியும் பெயர். அல்லது புனை பெயர். அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை நம்ம அறியும் பெயராக வைத்துக் கொள்ளலாம். நம்ம அறிந்திருத்த பெயர். அறியாம வச்ச பேருக்கு பேர் இயற்பெயர் என்றும் அறிந்து வைக்கிற பேருக்கு அறியும் பெயர் என்றும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பெயர் எப்ப வர செல்வடி ஆகும் யாராவது சொல்ல முடியுமா? இந்த பேர் எப்ப வர இதனுடைய வேலிடிட்டி? இறந்த உடனே இது இருக்காது. ஒருத்தர் இறந்த உடனே இறந்த உடனே பிணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாடி கட்டைய வேக வச்சுட்டீங்களா கேட்கிறாரா இல்லையா? ஐயா நான் சொல்றது புரியுதா? ஆமா சார். அப்ப இந்த பேர் எப்ப செல்வடி ஆகுது? உயிரோடு இருக்கும் வரை அந்த பேர் செல்வடி ஆகிறது. அப்ப இந்த பேரை நம் பெற்றோர்கள் நம் வைத்தாலும் சரி அல்லது நாம வைத்துக் கொண்டாலும் அந்த பேரு தொடங்கணும், பேரு விளங்கணும், அப்படிங்கறத பேர் வாங்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த 1 அப்படின்னு ஒரு எண் இருக்கு. இந்த 1 என்ற எண் இருக்கிறதுலே முதன்மையானது. இப்ப இதுலயே முதன்மையான எண் எதுன்னா 1. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா, இந்த 1 என்ன இருக்கிறதுல பெஸ்டான நம்பர் எதுன்னா 1. சரி, இந்த 1 எண்ணில் ஒருவருக்கு பெயர் அமைந்திருந்தால் அவர் சிறப்பான வாழ்க்கை முதன்மையான நண்பராக வந்து விடுகிறார்.
இப்ப இந்த ஒண்ணுங்கிறத இந்த ஒன்று என்கிற இந்த எண்காரர்கள் ஒன்னாம் நம்பர் இப்ப ஒன்னாம் தேதி பிறந்தாலும் சரி, 10ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 19ஆம் தேதி பிறந்தாலும் சரி, 18ஆம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் ஒன்னாம் நம்பர்காரர்கள். ஐயா புரியுதா? புரியுதுங்க. அப்ப இந்த ஒன்னாம் நம்பர்காரர்கள் பிறந்து விட்டால் அவர்களுக்கு யோகமான நாட்கள் எல்லாம் இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் நாளில் நடக்கும். அப்ப மிக அதிர்ஷ்டமான எண்ணு 1ஆம் நம்பர்காரர்களுக்கு எது அதிர்ஷ்டமான எண்ணு? 4. 1ஆம் நம்பர்காரருக்கு அதிர்ஷ்டமான எண் எது? இப்ப நம்ம முதல் படிச்சதெல்லாம் மறந்துடணும். 1ஆம் நம்பர்காரருக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன? ஒண்ணுமே அதிர்ஷ்டம். 10, 19, 28. ஒண்ணுமே அதிர்ஷ்டம். எப்படி சொல்லணும்? 1ஆம் நம்பர்காரருக்கு 1ஆம் நம்பர் தான் அதிர்ஷ்டம். அது 1ஆம் நம்பர் 10ஆம் நம்பரா இருக்கலாம், 19ஆவது இருக்கலாம், 28ஆ இருக்கலாம். சரி, இப்ப இந்த 1ஆம் நம்பர்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1ஆக மாறிவிடுகிறது. சரி, இந்த 1ஆம் நம்பர்காரர்களுக்கு 4வது எண்ணு சில சமயங்களில் நன்மையை தரும், ஆனால் நீடித்து பலனை தராது. எதிர்பாராத சில சம்பவங்களை கொடுக்கும். அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் நடக்குமே தவிர இது நிலையான ஒரு நன்மையை, பரிபூர்ணமான சக்தியை தராது. அப்ப 1ஆம் நம்பர்காரர்கள் 4ஆம் நம்பர்காரர்கள் உதவி செய்வார்களை தவிர இந்த 1ஆம் நம்பர்காரர்கள் அதிர்ஷ்டமான ஆள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது, அதிர்ஷ்டமான நம்பர்னு இருக்கக்கூடாது. அப்ப 1ஆம் நம்பருக்கு அதிர்ஷ்டம் தான் துரோதிஷ்டமானது 4, 8ங்கிறத மறக்கக்கூடாது. ஐயா இப்ப புரியுதா? ஜன்னல் கதவை சாப்பிட்டு ஐயா 1ஆம் நம்பர்காரர்களுக்கு என்ன நம்பர்ல பேர் இருக்கக்கூடாது? 4, 8 இருக்கக்கூடாது சார். 4, 8 இருக்கக்கூடாது. அப்ப 1ஆம் தேதி பிறந்தவர்கள் 4வது எண்ணையோ 8வது எண்ணையோ சூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இந்த 4ஆம் எண்ணையும் 8ஆம் எண்ணையும் சூஸ் பண்ணா காரியத்தடை, வீண் அணைச்சல், மனக்குழப்பம், பயணத்தடை இதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவர்கள் இந்த 4 என்ற எண்ணை அறவே தடுக்கணும். அப்ப துரதிர்ஷ்டமான நம்பர் எது? 1ஆம் நம்பர்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான நம்பர் எது? 4, 8 சார். 4, 8. இந்த 4, 8 எது வந்தாலும் சரி, 4 வந்தாலும் சரி, 22 வந்தாலும் சரி, அது 22 வந்தாலும் சரி, 13 வந்தாலும் சரி, 31 வந்தாலும் இவர்களுக்கு இது சாதகமாக இருக்காது. அப்ப இந்த நாளை நம்ம என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது. சரி, இப்போ 1ஆம் நம்பர்காரர்கள் எந்த இந்த 1ஆம் நம்பர்காரனுக்கு இந்த 4, 8 போக எந்த நேரம் இந்த 1ஆம் நம்பர்காரர்களுக்கு 5ஆம் எண்ணும் 6 இவர்களெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அதிகமான துன்பத்தை தருவது 8 அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ 1ஆம் நம்பருக்கு இவர் கண்டிப்பாக அதிர்ஷ்டமான எண்களை நாம் தேர்வு செய்யணும்னா 8வையோ, ஒருத்தர் பேர் பாக்குறோம் 1ஆம் நம்பர் பிறந்திருக்கேன், கூட்டுத்தொகை 8 வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? இப்போ ஒருத்தர் 1ஆம் தேதி பிறந்துச்சான், கூட்டுத்தொகை 8 வந்துருச்சு, யாராவது சொல்லுங்க, என்ன செய்வீங்க? பேர் எதுல வைக்கணும்?
5 வைக்கிறேன் சார், 5 6ல. இதுல 5 எண்ணில் வைக்க வேண்டும் அல்லது 6 எண்ணில் வைக்க வேண்டும். அப்படி வச்சோம்னா இவனுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். 5 வச்சா பிசினஸ் நம்பர், 6 வச்சா பணம். அப்ப பணமும் புகழும் வருமா அப்படிங்கிறத. ஆனா 4ஆம் நம்பர்ல கூட்டுத்தொகை வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வைக்கணும்னா 1 வைக்கலாம். புரியுதாயா? சரி, இப்போ ஒருத்தர் 2ஆம் நம்பருக்கு வந்துருவோம். 2ஆம் நம்பர் காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நம்பர் எது? 1. இந்த 2ஆம் நம்பருக்கு யோகத்தை தரக்கூடியது 1. இதுதான் பெஸ்ட். 2ஆம் நம்பருக்காரருக்கு 2ஆம் நம்பர்ல பேர் வைக்க கூடாது. 2ஆம் நம்பர்ல பேர் வைக்க கூடாது. 7ஆம் நம்பர்ல பேர் வைக்க கூடாது. ஆனா சப்போர்ட் பண்ணும் 7ஆம் நம்பரு. ஆனா இருக்கு இவர் 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 இந்த சப்போர்ட் பண்ணாலும் இந்த நம்பர்ல வைக்க கூடாது. இவர்களுக்கு மோசமான எண் 9. மோசமானது. 8 மோசமானது. அப்ப 2ஆம் நம்பர்காரர்களுக்கு என்ன எதுல வச்சா பெஸ்ட்னு சொல்றோம்? 1 தான் பெஸ்ட். அல்லது 5ல வச்சுக்கலாம், 6ல வச்சுக்கலாம். ஆனா எதுல வைக்க கூடாது? 2, 7, 8, 9 வைக்க கூடாது. 4லையும் வைக்க கூடாது. சரியா? 2ஆம் நம்பருக்கு. அப்ப மொத்தமா இப்ப கேட்கிறேன், ஒருத்தர் 2ஆம் நம்பர் வந்துருச்சு. இப்ப 2, 2ன்னு வந்துருச்சு. எதுல பேர் வைப்பீங்க? 1ஆம் நம்பர்ல. 1ஆம் நம்பர்ல பேர் வைக்கணும். 1ஆம் நம்பர்ல பேர் வைக்கணும். ஆனா 2ஆம் நம்பர்ல பேர் வச்சா ஏற்ற இறக்கம் இருக்கும். ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். சரி, 1ஆம் நம்பருக்கே போவோம் மறுபடியும். ஒன்னாம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கு அவர்களுக்கு ஒரு கார் வாங்கும் போதோ, ஒரு பைக் வாங்கும் போதோ, ஒரு வீட்டுக்கு கலர் அடிக்கும் போது எந்த கலர் அதிர்ஷ்டத்தை தரும்? சிகப்பு சார். பொன்னிறமான கலர்னு சொல்றோமா? பொன்னிறமான கலர். தங்க கலர் இருக்குல்ல, பொன்னிறம். அதாவது மஞ்சள், சந்தன கலர். மஞ்சள், பொண்ணு பார்த்து போகும்போது 1ஆம் நம்பர் இந்த மாதிரி போட்டு போனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். அந்த போய் 1ஆம் நம்பர் காரர்களுக்கு அந்த பொண்ணே இதை போட்டு வந்தா அப்படி இருக்கும், அருமையா இருக்கு. ஆனா இதுக்கு எதிரான கலர் என்னன்னா பிளாக், கருப்பு. கருப்பு அல்லது காப்பி கலர். காப்பி கலர். காப்பி கலர். அப்ப இந்த 1ஆம் நம்பருக்கு ஆகாத கலர் எது? கருப்பு, காப்பி கலர். அப்ப நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரியான ட்ரெஸ் போடும்போது சந்தன கலர் ட்ரெஸ் போடலாம், மஞ்சள் கலர் போடலாம், பொண்ணு போடலாம். இதுல எது பெஸ்ட் அப்படின்னா பொன் போன்ற கலரும் சந்தன கலர் சூப்பராக இருக்கும்.
சரி, இப்ப ஒரு கலர் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம். 1ஆம் நம்பர் காருக்கு என்ன நீங்க எந்த மாதிரியான வண்டியை சஜஷன் பண்ணுவீங்க? ஒரு பைக் வாங்க போறோம், எந்த வண்டிக்கு சஜஷன் பண்ணக்கூடாது? 4ஆம் நம்பர். பைக்குக்கு கலர் 1ஆம் நம்பருக்கு எந்த கலர் ஒத்து வராது? கருப்பும் காப்பி கலரும் ஒத்து வராது. கருப்பும் காப்பி கலர் தவிர மற்ற கலர் எதுவும் செலக்ட் பண்ணாலும் 1ஆம் நம்பர் ஏற்றுக்கிறோம். இது மனசுல பதிஞ்சிருச்சா? ஒருத்தக்க கடை வாங்க போகும்போது கருப்பு கலர் போட்டு 1ஆம் நம்பர் கார போனா அங்க கடன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதிர்ஷ்டத்தை நாம என்ன செய்யணும்னா கிரியேட்டிவிட்டி செய்யணும். அந்த கலரை பார்த்த உடனே அந்த கலர் நம்முடைய எண்ணங்களையும் மனசையும் மகிழ்விக்குமா, அதை கஷ்டப்படுத்துமான்னு பார்க்கணும். சரி, அடுத்து இந்த 1ஆம் நம்பர் காரர்களுக்கு என்ன கல்லு மோதிரத்துல போடணும் அப்படின்னா மாணிக்கம், மாணிக்கக்கல்லு அப்படியே போடணும். இவங்க தங்க மோதிரம் போடலாம், தங்கத்திலே காப்பு போடலாம், தங்கத்துல மோதிரம் போடலாம், தங்கத்திலேயே காப்பு போடலாம். அப்ப தங்கம் தான் 1ஆம் நம்பருக்கு உகந்தது. அப்ப தங்கத்துல டாலர் போடலாம், இந்த தங்கத்தை டாலர்ல அந்த 1ஆம் நம்பரை போடலாம் அப்படிங்கிறத இதை போட்டுக்கணும். வெள்ளி யூஸ் பண்ணக்கூடாதாங்க சார்? வெள்ளி யூஸ் பண்ணக்கூடாதுங்களா 1ஆம் நம்பர்காரர்? இல்ல, இவங்க 1ஆம் நம்பர்காரர்களுக்கு யூஸ் பண்ண முடியாத கலர் என்ன அப்படின்னா, என்ன உலோகம்னா இரும்பு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்று மரங்களை பயன்படுத்தலாம். அருவாமனை இருக்குன்னா இரும்புலே அருவாமனை இருக்க கூடாது, அதை கீழே கட்டையாவது வேற மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம. கையில இரும்பு காப்பு போடக்கூடாது, தங்கத்துல போடலாம். வெள்ளியிலன்னா சுக்கிரனுக்குரியது, போடுறதுனால தப்பு இல்ல அப்படிங்கிறத. சார் இது 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கா இல்ல 1ஆம் நம்பர் பேர் வச்சவங்களுக்கா சார்? 1ஆம் நம்பர் பேர் வச்சாலும் சரி, 1ஆம் தேதி பிறந்தாலும் சரி, கூட்டுத்தொகை ஒண்ணு வந்தாலும் இதுதான். சரி, நீங்க எந்த பேரை 1ஆம் தேதி பிறந்ததுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, பிறந்த கூட்டுத்தொகைக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, இது ரெண்டுமே சரியில்லைன்னு ஒரு சிறப்பா ஒரு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, 1ஆம் நம்பர்ல வச்சுக்கிட்டா இதுதான். புரியுதா? பிறந்த தேதி 1ஆம் நம்பர் வந்துருச்சுங்க, பிறந்த தேதி 1 வந்துருச்சுங்க. அப்ப கூட்டுத்தொகை வேற வேற எண்ணில வந்ததுன்னா என்ன பண்றதுங்க சார் அவங்களுக்கு? சரி, இப்ப ஒண்ணும் சொல்லுங்க. அதாவது 1ஆம் தேதி 10ஆம் தேதி பிறந்துட்டாரு, கூட்டுத்தொகை ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. 28/1/2015. 28/1/2015 கூட்டுங்க. ஆமா. 10, 11, 13, 14, 14, 19. ஆமாங்க சார். அப்போ எல்லாமே ஒன்னொன்னா வந்துருச்சுங்க. இப்ப பேரே ஒண்ணுதானே வைக்கணும். ஏமா? ஓகே ஓகேங்க சார். இவங்களுக்கு பேரு நம்ம என்ன பேர் வச்சிருக்கியா? லக்ஷ்ணாஸ்ரீ. டி லக்ஷ்ணாஸ்ரீங்க சார். சொல்லுங்க, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. LAK LAK SHA NA SRI. பாருங்க, 4, 3, 3, 5,
1 5 1 3 2 1 கூட்டுங்க. 10 15 20 எத்தனை வருது? 30 29 பாருங்க. 4 8 4 3 7 10 8 10 19 24 25 25 30 31 வருது. ஆமா 31 சார். அப்ப 31 வந்துச்சுன்னா சரியா? 4 வந்துச்சு. அப்ப 4 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாங்க. அப்ப எதிர்மறையான சக்தி தானே கொடுக்கும். எப்பயாவது ஒருத்தர் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கத்தானே செய்யும். அப்ப இந்த பேரு எப்ப இருக்கணும்? வருமாங்க சார். 3ங்கிறதுக்கு SHRI போட்டா மாறுமாங்க சார்? எப்படி மாறும்? 5 தானே மாறும். 6 வரணும்ல. 6 வரணும். 6 வரணும். 6 வந்தாத்தான் மாறும். இப்ப அப்பா தாத்தா இன்சுலின் ஆகுது. என்னங்க அப்பா இன்சுலின் டீங்க. கே ஊர் பேர் கே வருதுங்க சார். அப்படி கே போட்டுக்கலாங்களா? டி கே போட்டாலும் ஒத்து வராதுல்ல. 2 தானே சார் கூடி வந்தா 6 வருமல்லங்க. 6 நமக்கு தேவையில்லை. 1 1 வந்ததுனால 1 தானே பெஸ்ட். பெஸ்ட் நம்பரை ஏன் செலக்ட் பண்ணணும்? அதை தானே போகணும். நான் சொல்றத பாருக்குல்ல. ஹெச் போட்டு டி கே போட்டுக்கலாமல்ல? பாருங்க, இங்க பாருங்க. இத பூரா தூக்கிடுங்க. இத மட்டும் வைங்க. இத மட்டும் சொல்லுங்க. லட்சா லட்சா லக்ஷா லக்ஷான்னு வருங்க. லட்சா போடுங்க. கூட்டுங்க. 19 வருதா? ஆமாங்க சார். அப்ப 1 வந்துருச்சா? 1 வந்துருச்சு. அப்ப லட்சா அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்துட்டா இப்ப எல்லாமே கிடைக்குமா? எனக்கு சார் அது கூட இல்லைன்னா டி கே லக்ஷ்னா 3ங்கிறதுக்கு SHRI போட்டுக்கலாமல்லங்க சார்? போட்டு பாருங்க, போட்டு பாருங்க, போட்டு பாருங்க. நம்பர் வருதான்னு பாருங்க. ஓகேங்க சார். இப்ப நீங்க ஒரு எஸ் ஒரு டச் போட்டோம்னா 5 தானே கூடும். ஆமாங்க. 5 தானமா கூட போகுது. சரி வருமா? வராதுங்க சார். வராது. அப்ப இந்த பேரை உடச்சா வருது. ஆமாங்க. லட்சா டி லட்சா அப்படின்னா வருது. சரி. அப்ப இது மாதிரிதான் பேர் வைக்கும் போது எவ்வளவு சரியா வருது அப்படிங்கறத நாம் செலக்ட் பண்ணணும். புரியுதாமா? புரியுது புரியுதுங்க. அப்ப உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் செலக்ட் பண்ணணும். வேற நம்பரை செலக்ட் பண்றது நல்லதில்லை. இப்போ தாத்தா பேர் என்னது? தாத்தா பேர் ஆறுமுகம் சார். அப்ப வராதுல்ல. அம்மா இன்சில் சார். அம்மா இன்சில் என்னன்னு பாருங்க. அம்மா இன்சில் டிங் சார். டி வந்தாலும் 15 35 தானே ஆகுது. ஆமாங்க. அப்ப எப்படி போனாலும் உழைக்கு தானே செய்யுது. ஆமாங்க. அப்ப ஊரு பேர் போட்டு பாருங்க. எத்தனை ஊருக்கு என்ன போடுங்க? ஊருக்கு தான்மா கே போடணும். கே போட்டா 2 தானே வருது. அப்ப பாருங்க, எப்படி போட்டாலும் இடிக்குதுன்னா எப்படி இந்த பேரை வைக்க முடியுங்கிறத நான் உடனே உள்ள போனோன்னு வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி வைக்க தெரியணும். புரியுதா? புரியுதுங்க சார். வல்லையேன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. எப்படி வரும்? பேருக்குள்ள ஆல்டர் பண்ணலாமா, எழுத்துக்களை ஆல்டர் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்ப என்ன பார்த்துட்டோம்? 1ஆம் நம்பருக்கு
ஒன்னாம் நம்பருக்கு என்னென்ன பார்த்திருக்கீங்க சொல்லுங்க. கலர் பாத்துருக்குதுங்க சார். அப்புறம் என்ன உலோகம் போடலான்னு பாத்துருக்குதுங்க. என்ன ரத்தினம் போடலாம்? ரத்தினம், மாணிக்கம், தங்கம் போடலாம். இரும்பு ஆகாது. இரும்பு ஆகாது. கருப்பு கலர், காப்பி கலர். இப்ப வண்டி நம்பர் இந்த பிள்ளைக்கு 1ஆம் நம்பர் வந்தா தானே பெஸ்ட். ஓகே. இப்போ வண்டி நம்பர் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. 3049 சார். அப்படி சொல்லக்கூடாது, முதல் டிஎன் சொல்லணும். 78 78 MA MA 3049 3049. இப்ப பாருங்க, இது 4, இது 5, இது 7, இது 8, இது 4, இது 1, இது 3, 0, 4, 9 நம்பர் ஆகிட்டுமா சார்? அப்ப எல்லாத்தையும் நம்பர் ஆக்கணுமா சார்? ஆமா ஆமா ஆமா, நம்பர் ஆக்கணும். கடைசி 4 நம்பர் சார் பாத்துட்டு சொன்ன வரைக்கும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நம்பர் ஆக்கணும். பாருங்க, 9, 16, 24, 28, 29, 32, 36, 36 ஒரு 9 45 45 45 9ஆம் நம்பர் வருது. அப்ப இது 1ஆம் நம்பருக்காரர்களுக்கு 9ஆம் நம்பர் அவ்வளவு சிறப்பு தராது. ஒரு பொண்ணுனே வருது, அப்ப 1ல இருக்கலாம் அல்லது 5ல இருக்கலாம். அப்ப இது எந்த நம்பர், ஒரு நம்பர் வரும்போது அந்த நம்பரை பார்த்துதான் வாங்கணும். நம்பர் வாங்கும்போது இந்த நம்பர் 3 வந்திருக்கா, அதுக்கடுத்து 4, இந்த இடத்துல 7 நம்பரா இருக்கணும். இங்க 5ல இருந்து இங்க 4, இங்க 4ல இருந்து இந்த 1, அப்படி எல்லாம் இருக்க கூடாது, நல்லா இல்ல. அப்ப இது ஒரு நம்பர் மட்டும், ஒரு நம்பர் மட்டும் கூட இருக்கிற வாங்கினாங்கன்னா ஒண்ணு வந்துரும்ல. வந்துருங்க. அப்ப நம்பர் செலக்ட் பண்ணும்போது இந்த நம்பரை நம்ம 2-3 நம்பரை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். புரியுதா? புரியுதுங்க சார். சரி, வேற குருஜி ஒரு டவுட். இப்ப எண்டிங் நம்பர் வந்து இப்ப 3049 சொன்னீங்கல்ல? ஆமா. அது மாதிரி வேற ஏதாவது 5 அந்த மாதிரி கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 1 and 5 வரணுமா, இல்ல எந்த நம்பர் வேணாலும் வந்து கூட்டுத்தொகை மட்டும் அது இருந்தா போதுமா? கூட்டுத்தொகை தான் வரணும். கூட்டுத்தொகை நல்லா நல்ல நம்பரா இருக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு பாக்கலாம், அப்ப எப்படி சார் இதை செலக்ட் பண்றது? ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, எனக்கு பார்த்துட்டு போனாரு. ஒருத்தர் சொல்றாரு, வேற ஆளாவது நம்பர், வேற நம்பர், வண்டி நம்பர் சொல்லுங்க. TN 59 TN 59 PA PA B 85 15 85 PA இந்த P சார், இந்த P பியா B பி. இப்ப எவ்வளவு நம்பர் ஆகலாம்? 4 5 5 9 2 8 5 1 5. இப்ப பாருங்க, 9 14 23 23 25 26 26 34 34 34 39 40 45 வருதா? 9 வருது. சரி, இதனுடைய டேட்டா பர்த் சொல்லணும். 22 22 8 8 1995 1995. 95. ஆமா சார். சரி, இப்ப 4 இதை கூட்டினோம்னா 12 22 31 36 வருவா? 9. ஓகே. அப்ப இங்க 9 வந்துருச்சு, இங்க 9 வந்துருச்சு. அப்ப யோகம் தானே? சாமி
நல்ல நம்பர். யோகண்டா சார். நல்ல நம்பர், நல்ல நம்பர். சரி ஐஸ்வர்யா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. இந்த 22/8/1995 இருக்கு இல்லைங்கய்யா? ஆமா. அது எப்படிங்கய்யா அந்த கடைசியில 9 வருது? இவாங்க 22/8/1995. ஆமாங்கய்யா. இப்ப இத ரெண்டே கூட்டுனா 4. 2 4. இத ரெண்டையும் கூட்டுனா 4. இந்த 4 8 கூட்டுனா 12. சரி. இந்த 12 இந்த 1 கூட்டுனா 13. 13 9 கூட்டுங்க 22. 22 9 கூட்டுங்க 31. 31 5 கூட்டுங்க 36. இப்ப கூட்டுங்க, இது ரெண்டையும் கூட்டுங்க 9. வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா, வந்துருச்சு. அவ்வளவுதான். 9. சரிங்கய்யா. ரைட். எப்படி பாருங்க. ரைட். இப்ப 2ஆம் நம்பருக்காருக்கு 1ஆம் நம்பர் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டோம் இல்லையா? அம்மா ஆமா சார். 2ஆம் நம்பருக்காரு எந்த காரணம் கொண்டு 1ஆம் நம்பர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப 2ஆம் நம்பருக்காரு 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லதில்லை. 2ஆம் நம்பருக்கு எது கெட்டது? 8 நல்லதில்லை, 9 நல்லதில்லை. 1க்கு 8 நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 2ஆம் நம்பருக்காரருக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்ன? இவங்களுக்கு ஒயிட் கலர் இருக்குல்ல, ஒயிட் எல்லாம் ஒயிட் கலர். ஒயிட் கலர் நல்லது. அப்ப ஒயிட் கலர் என்பது இவருக்கு நல்லது. அல்லது பொன்னிறமும் நல்லது, பாச நிறமும் உள்ளது. வெளிர் மஞ்சள், வெளிர் மஞ்சள், வெளிர் மஞ்சள், வெளிர் மஞ்சள் நல்லது. அப்ப இவருக்கு பெஸ்ட் கலர் எது? ஒயிட். பாச கலர், பாச கலர், பாச கலர்னா பெண்கள்லாம் பெரும்பாலும் ஜாக்கெட் எல்லாம் போடும்போது இப்படி போடுவாங்க. பாச கலரு, வெளிர் மஞ்சள், ஒயிட் எல்லாமே போடுவாங்க. அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். அப்ப இந்த 2ஆம் நம்பருக்காரங்க பசுமையான நிறங்களை விரும்புவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த 2ஆம் நம்பருக்கு துரதிருஷ்டமான கலர் எது அப்படின்னா கருப்பு கலரும் சிவப்பு கலரும் இருண்ட கலர்கள். கருப்பு கலர், சிவப்பு கலர். அப்ப பிளாக் கலர் அண்ட் ரெட் கலர், டார்க் கலர்லாம் இந்த 2ஆம் நம்பருக்காக போடக்கூடாது. டார்க் கலர். சரி, என்ன ரத்தினம் போடலாம்? முத்து, முத்து போடலாம். முத்து என்ற ரத்தினம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இவர்களுக்கு வெள்ளிதான் சிறப்பை தரும். வெள்ளி, வெள்ளி. 1ஆம் நம்பருக்கு தங்கம், இவருக்கு வெள்ளி, அவருக்கு மாணிக்கம், இவருக்கு முத்து அப்படின்னா ஐயா புரியுதா? குருஜி ஒரு டவுட். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாணிக்கம் முத்து இதெல்லாம் போடணும்ட்டு, இது ஜாதகத்தை சம்பந்தப்படுத்துமா குருஜி? அந்த சூரியன் கெட்டு போயிருந்தாலோ இல்ல 12ல மறைந்திருந்தாலோ இதை எஃபெக்ட் பண்ணுமா குருஜி ஏதாவது? அதெல்லாம் நீங்க ஜாதகத்தை வச்சிருங்க. ஏன்னா ஜாதகம் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, கூட்டுத்தொகை சரியில்லைன்னா தானே இப்ப நம்ம வந்திருக்கோம். இப்ப ஒரு நம்பரை செலக்டான நம்பரை நீங்க செலக்ட் பண்றீங்க. இப்ப 2ஆம் நம்பர் தான் உங்களுக்கு யோகத்தை தருதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்பதே அதை போட சொல்றோம். ஓகே பிறந்தது 2 கூட்டுத்தொகை 2 அப்ப 1ஆம் நம்பர் தான் உங்க பெஸ்டா இருக்குன்னு நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி போடுங்க. ஏன்னா 1ஆம் நம்பர் போடுங்க. ரெண்டாம் நம்பருக்கு வந்து முத்து வெள்ளின்னு தான் போடணும். ஏன்னு ஏன் அப்படித்தான் முத்து அப்படிங்கிற வைர நவரத்தினமும் வெள்ளி என்ற உலோகத்தையும் போட வேண்டும். ஏன்னா 2ஆம் நம்பருக்கு வந்து வெள்ளிங்கிறதா வெள்ளியில டாலர் போட்டுக்கலாம், வெள்ளியில மோதிரம் போட்டுக்கலாம். இந்த முத்து வெள்ளையா இருக்கிற முத்தை வந்து வெள்ளியில ஒரு மோதிரம் போட்டுக்கலாம்ல. தங்கம் போடக்கூடாதுங்களா? தங்கம் போடக்கூடாதுன்னு சொல்லல, நல்லது. தங்கம் 2ஆம் நம்பருக்கு 1 போடுறது நல்லது தானே. தங்கமும் போடலாம், வெள்ளியும் போடலாம் 2ஆம் நம்பருக்காரங்க. சரியா? ஆபரணங்கள் மட்டும் தானுங்களா இல்ல மோதிரம் மட்டும் தானுங்களா ஐயா? எல்லாமே மோதிரம், ஆவரணம், பொருட்கள் எல்லாமே அதுக்குள்ள அடங்கும் இல்லையா? எப்படி பாருங்க. இப்ப வந்து ஒருத்தர் வந்து எதுனாலும் சரி அவர் கேட்கறது கூட அதுக்குள்ள நீங்க எடுத்துக்கலாம்ல. அடுத்து 3ஆம் நம்பருக்கு போயிருவோமா? 3ஆம் நம்பர் இவங்களுக்கு வண்டி எல்லாம் சொல்லவே இல்லையே. வண்டி வண்டி எண் வண்டி வந்து 2ஆம் நம்பர்ல வாங்கிக்கலாம், 1ஆம் நம்பர்லயே வாங்கிக்கலாம்ல. பெஸ்ட் நம்பரு சப்போர்ட் நம்பர் வச்சுக்கலாம்ல. 2ஆம் நம்பர்காரர்களுக்கு பேர் மட்டும்தான் 2ல வைக்க கூடாதுங்க. ஆனா வண்டி எண் வந்து 1, 2 வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம் தப்பு இல்லை. ஆனா நீங்க எந்த பேர் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் வாங்கினா பெஸ்ட். யாராவது வேளாண்மை தானே? ஆமாங்க சார். பெஸ்ட் நம்பரு பேட் நம்பர். பெஸ்ட் நம்பர் பேட் நம்பரை பார்க்கணும். சரி, இப்ப 2ஆம் நம்பரை பத்தி சொல்லுங்க பாப்பா. என்னென்ன செய்யணும், எந்த செய்யக்கூடாது, எந்த கலரு, அதான் சொல்லுங்க. கருப்பு டார்க். கருப்பு டார்க்னு போடக்கூடாது. ஒயிட் போட்டா நல்லது, அப்படித்தானே? ஐயா அதிர்ஷ்டமான நிறங்கள் வந்து பொன்னிறம், சிவப்பு, இருட்டு, ஒயிட்டு, பொன்னிறம், பாச கலரு, வெளிர் மஞ்சள் நல்லது சார். சரி, இவங்க 2ஆம் நம்பருக்காரங்க வந்து 2ஆம் நம்பருக்காரங்க எந்த வண்டியில வாங்கக்கூடாது, எந்த நம்பர் வண்டியை வாங்கக்கூடாது? 9ஆம் நம்பர் சார். 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 8, 9. இந்த 2 நம்பர் வரக்கூடாது. இத மனசுல வச்சுக்கணும். 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டத்தை தராது. சரியா? ஒன்னாம் நம்பருக்காரங்க எந்த நம்பர் வண்டி வாங்கக்கூடாது? 4, 8 சார். 4 வாங்கக்கூடாது, 8 வாங்கக்கூடாது. 4, 8 வாங்கக்கூடாது. 7 கூட நல்லா இல்லை, சப்போர்ட் பண்ணா ஆனா நல்லா இல்லை. 4, 8, 4, 7, 8 இதெல்லாம் சப்போர்ட் பண்ண. சரி, இப்போ 3ஆம் நம்பருக்கு போய்க்குவோம். 3ஆம் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3ஆம் நம்பருக்கு அதிர்ஷ்டமான நம்பர் என்னன்னா 3 தான் அதிர்ஷ்டம், 2வது 9 தான் அதிர்ஷ்டம். 3 அதிர்ஷ்டம் அல்லது 9 இது அதிர்ஷ்டமானது அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இதுக்கு 3ஆம் நம்பருக்கு துரதிருஷ்டமான நம்பர் எது? 6ஆம் நம்பர். 6ஆம்
நம்பர் நல்லதில்ல, 6ஆம் நம்பர் நல்லதில்ல. ஆறாம் நம்பர் அவ்வளவு சிறப்பை தராது. 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தராது, 8ஆம் நம்பரும் தராது. ஆனா இவர்தான் இது 2 நம்பர் நல்லதை தரும். அப்போ 3ஆம் நம்பருக்காரருக்கு வண்டி வந்துச்சுன்னா எந்த நம்பர் வாங்குவீங்க? எந்த நம்பர்ல பேர் வைப்பீங்க? 3 9. 3 9 பெஸ்ட். 3 9 பெஸ்ட். ஆனா 1 நல்லதுயா, 5 நல்லதுயா. தப்பு வராது, 1 தப்பு வராது, 5 தப்பு வராது. இந்த 3ஆம் நம்பர்காரனுக்கு வந்து எந்த கலர் வந்து நன்மையை தரும்? ரோஸ் கலர். ரோஸ் இருக்குல்ல, ரோஸ் கலர் நல்லது செய்யும். அதாவது சந்தன கலர், மஞ்சள் கலரு, சந்தன கலரு, ஆரஞ்சு கலரு, இதெல்லாம் 3ஆம் நம்பருக்கு வரும். அப்ப சட்டை போடுறோம்னா சந்தன கலரு, ரோஸ் கலரு, ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுக்கலாம். ஒரு வீட்டுக்கு கலர் அடிக்கணும்னா ஆரஞ்சு கலர் அடிக்கலாம், மஞ்சள் கலர் அடிக்கலாம், ரோஸ் கலர் அடிக்கலாம். ஒரு வண்டி வாங்கணும்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர் வண்டி வாங்கிக்கலாம். சரி, இவருக்கு துரதிர்ஷ்டமான அந்த நிறங்கள் என்ன? கருப்பு நிறம், பச்சை நிறம், பாச நிறம். இந்த பாக்கு மாதிரி இருக்குல்ல, பாக்கு மாதிரி, அதெல்லாம் சரி வராது. பாக்கு கலர் அப்படின்னு சொல்றோம்னா வராது. கருநிறம், இரும்பு கலர், இரும்புமான கலர், டார்க் கலர், அதெல்லாம் ஒத்து வராது. அப்ப இந்த 3ஆம் நம்பர்காரர் வந்து பச்சை கலர் சிறப்பை தராது. அப்ப 3ஆம் நம்பர்காரர் வந்து 5ஆம் நம்பரையும் அவ்வளவு சிறப்பை தராது, நார்மலானதுதான். சரி, இதுக்கு என்ன உலோகம்? 3ஆம் நம்பருக்கு வந்து தங்கம் சிறந்தது. தங்கம், பிளாட்டினம், தங்கத்தகடு, தங்க டாலர். இவருக்கு என்ன கல்லு? புஷ்பராகம். 3ஆம் நம்பருக்கு புஷ்பராகம். புஷ்பராகம் அணியணும். புஷ்பராக கல்லு. அப்ப 3ஆம் நம்பர் கல்லு, 3ஆம் நம்பர்காரருக்கு இந்த புஷ்பராக கல்லை நாம் அணிந்து கொள்ளலாம். ஐயா, இந்த மைக்கா கொஞ்சம் தியானம் ஐயா. சரி, சொல்லுங்க. இப்ப 3ஆம் நம்பர்காரர் வந்து எந்த கல்ல அணியலாம்? புஷ்பராகம். சரி, அவர் வந்து எந்த கலர், எந்த கலர் டிரெஸ் போடலாம்? ரோஸ், மஞ்சள், ஆரஞ்சு. ரோஸ் மஞ்சள், லைட் மஞ்சள், ஐவரி கலர் மாதிரி இருக்குல்ல, ஐவரி கலர் மாதிரி. அவருக்கு ஒத்து வராத கலர் வந்து கிரீன், கருப்பு, பாக்கு கலரு, டார்க் கலரு, இதெல்லாம் ஒத்து வராது. சரி, அடுத்து உங்களுக்கு எந்த நம்பர் வந்து ஒத்து வராத நம்பர் சொன்னோம்? 6ஆம் நம்பர். 6 8 ஒத்து வராது. உரோகசத்து தருவது 6 8. சரி, 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் போடலாமான்னு தெரியும். 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வந்து அவ்வளவு, அதாவது
மூணாம் நம்பருக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர அது யோகத்தை தராது. மூணாம் நம்பருக்கு வந்து 9ஆம் நம்பர் தான் சிறப்பான யோகத்தை தரும். அதுக்கடுத்து 1ஆம் நம்பர் தான். பெரும்பாலும் 2ஆம் நம்பரை யோகமான நம்பரா நீங்க நினைக்க கூடாது. எப்படி பாருங்க, சரி இப்ப 4ஆம் நம்பருக்கு போயிடலாமா ஐயா? 4ஆம் நம்பருக்கு போயிடலாமா? போலாம் சார். சரி, இப்ப 4ஆம் நம்பர் நமக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரும்? 4ஆம் நம்பருக்கு அதிர்ஷ்டமான நம்பர் எதுனா 1ஆம் நம்பர் தான் 4ஆம் நம்பருக்கு அதிர்ஷ்டமான நம்பர். ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு புதிய கட்டடம் கட்டணும், ஒரு புதுசா வண்டி வாங்கணும் அப்படின்னா 4ஆம் நம்பர்காரர்கள் 1ஆம் நம்பர்ல போய் தான் செய்யணும். 1ஆம் நம்பர் அந்த தேதியை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். 1ஆம் நம்பர்காரர்களுக்கு வந்து எது இந்த 4ஆம் நம்பர்காரர்களுக்கு 1ஆம் நம்பர்காரர்களுக்கு 4ஆம் நம்பர் சப்போர்ட் பண்ணுது. ஆனா 4ஆம் நம்பர்காரர்களுக்கு எது அதிகமான சப்போர்ட்டை தரும் அப்படின்னா 1ஆம் நம்பர். 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் அதிகமான சப்போர்ட்டை தரும். எது மோசமான நம்பர்? 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ரொம்ப மோசம். அப்ப 4, 8, 4, 7, 8, 4, 7, 8 4ஆம் நம்பருக்கு மோசம். தன்னுடைய நம்பரே மோசத்தை தரும். இப்ப 4க்கு 4 வந்துட்டா 1 ஆக்கிடணும். 4, 4 வந்துட்டா 1 ஆக்கிடணும். பெஸ்ட். இப்ப இவருக்கு எந்த கலர் நல்லா இருக்கும்? விச் கலர் இஸ் பெஸ்ட் அப்படின்னா இவருக்கு வெளிர் நீலம், வெளிர் நீலம், லைட்டா நீல கலர், வெளிர் நீளம் நல்லது. அல்லது ஆகாய நீளம், மஞ்சள் நிறம், பொன் நிறம் இதெல்லாம் நல்லதை தரும். 4ஆம் நம்பர். துரதிருஷ்டமான நிறமா கருப்பு, காப்பி கலர், பாக்கு இருந்த கலர் எல்லாம் இது நல்லதை தராது. 8ஆம் நம்பருக்குள்ள கலர்கள் எல்லாம் இதுக்கு நன்மையை செய்யாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இவர்கள் எந்த மாதிரியான ரத்தினங்களை அணியலாம் அப்படின்னா ரத்தினங்கள்ல கோமேதகம், கோமேதகம் என்ற கல்லை அணிந்து கொள்ளலாம். தாமிரம், வெள்ளி, தங்கம் இந்த 3ஐ கலந்து முக்கூட்டலாக செய்யக்கூடிய உலோகங்களை பயன்படுத்தலாம். தாமிரம், வெள்ளி, தங்கம் முக்கூட்டலாம், 3ஐ கூட்டா சேர்த்து அந்த உலோகத்தை பயன்படுத்தலாம். கோமேதகம் 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் நம்பருக்கு கோமேதகம். புரியுதா ஐயா? அப்ப இவருக்கு லக்கி நம்பர் எது? 4ஆம் நம்பருக்கு 1 இஸ் பெஸ்ட் நம்பர். கலர் என்ன கலர்ல இருந்ததுக்கு? வெளிர் நீலம், ஸ்கை ப்ளூ, பொன்னிறம். வெளிர் நீலம், லைட்டா நீல கலர் இருக்கணும். ஆகாயம் எந்த நிறம் இருக்கோ அந்த கலர் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது. சரி, இவங்க கையில எந்த மோதிரத்தை போட்டு எந்த கல்ல போட்டுக்கலாம்? கோமேதகம். கோமேதகம். இந்த கோமேதகம்ங்கிற கல் எப்படி இருக்கும்? கல் மாதிரி இருக்கும், டார்க் மெரூன்ல. டார்க் மெரூன் கலராக இருக்கும். வெரி குட். எந்த கல்ல போட்டாலும் தோலை டச் பண்ற மாதிரி நம்ம தோலை டச் பண்ற மாதிரி போடணும். இவர்களுக்கு எந்த உலோகத்தை பயன்படுத்தணும்? முக்கூட்டு உலகத்தை பயன்படுத்த வேண்டும். என்னென்ன உலகம்? தாமிரம், வெள்ளி, தங்கம். தங்கம். அப்ப தங்கம், தாமிரம், வெள்ளி, தங்கம், தாமிரம், வெள்ளி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா
இவர்களுக்கு பெஸ்டை தரும். சரி, அடுத்து 5ஆவதுக்கு போயிடுவோம். 5ஆம் நம்பருக்கு போனோன்னு 5ஆம் நம்பரு நடுநிலையான நம்பர், எல்லாத்துக்குமே அது வந்து சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் நம்பர். 5ஆம் நம்பருக்கு அதிர்ஷ்டத்தை தள்ளி கொடுக்கிறது 5ஆம் நம்பரே தான், அல்லது 9ஆம் நம்பர் தான். 5, 9. அப்ப 3ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பருக்கு அந்த நம்பரும் அதோட 9ஆவது நம்பர் ரெஸ்பெக்ட் தருகிறது. 5ஆம் நம்பருக்கு வந்து துரோதர்ஷ்டத்தை தருவது 8. 8ஆம் நம்பர் துரோதர்ஷ்டத்தை தரும். 4ஆம் நம்பரும் துரோதர்ஷ்டத்தை தரும். 5க்கு 4ஆம் நம்பரும் நல்லதை தராது. இப்ப இந்த 5ஆம் நம்பர்காரர்கள் 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும், இது 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் நல்லதில்லை. 9ஆம் நம்பர் 5ஆம் நம்பருக்கு வந்து பெஸ்ட். இப்ப 5ஆம் நம்பருக்கு இவர்களுக்கு எந்த கலர் மனதில் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தருமனால் சாம்பல் நிறமே, சிமெண்ட் கலர். புதனுக்கு என்ன கலரு? 5ஆம் நம்பருக்கு சிமெண்ட் கலர், அதாவது சாம்பல் நிறம் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அப்ப இளமையான வெளிர் நீளமும் சிறப்பை தரும். காப்பி கலர் கருப்பு கலர் ஆகாது, காப்பி கலர் கருப்பு கலர் ஆகாது. அப்ப இவருக்கு சிமெண்ட் கலர் பெஸ்ட். சிமெண்ட் கலர்ல சட்டையை போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப பச்சை கலரு இதெல்லாம் நல்லதில்லை. இவருக்கு வைர மோதிரம், வைரக்கண் மோதிரம், வைரம். அப்ப 5ஆம் நம்பருக்கு வைரத்துல மோதிரம் போடணும். இவருக்கு உலோகம் வந்து வெள்ளி பிளாட்டினம், வெள்ளியில போடலாம். 5ஆம் நம்பருக்கு வெள்ளி பிளாட்டினம், வெள்ளியிலையும் பிளாட்டினத்திலையும் போடணும். 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பருக்கு திருப்பி சொல்லுங்க. 5ஆம் நம்பருக்கு யோகமான எண் எது? 5, 9. அவர் எந்த கலர் போடணும்? சிமெண்ட் கலர், வெளிர் நீளம். அவர் எதை போடக்கூடாது? எந்த கலரை போடக்கூடாது? கருப்பு, காபி கலர், கிரீன். கருப்பு கலரும் காபி கலர் டிரெஸ் போடக்கூடாது. அப்ப இதெல்லாம் ஒரு காரியத்தை நாம் செய்ய போது போடக்கூடாது, எப்பயுமே போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு டவுட் குருஜி, நீங்க வந்து புதன் வந்து இதுதானே குருஜி, உங்களுக்கு கலர் தானே குருஜி வரும்? புதன்கிற கிரகத்துக்கு கிரீன் தானே அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஆனா நியூமராலஜில என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 5ஆம் நம்பருக்கு சாம்பல் நிறம் தான் பெஸ்ட்னு போட்டுட்டாங்க. ஆனா நம்ம ஜாதகத்துல படிக்கும் போது புதன் கலர், புதனுக்கு பச்சைன்னு சொல்றோம் தானே? ஆமா குருஜி, அதான் கேட்டேன். அதனாலதான் சந்தேகம் வந்துருச்சு. அப்ப சாம்பல் கலர் டிரெஸ் போட்டுக்கிறது மரகத கல் தானே சொல்லுவாங்க, அதுக்காக தான் கேட்டேன். வைரம்னு போட்டிருக்கீங்கல்ல, வைரம் வந்து சுக்கிரனுக்கு உரியது தானே, மரகத கல் தானே புதனுக்கு உரியது, அப்படி டவுட் வந்துருச்சு, அதான் கேட்டேன். புதனுக்கு வந்து மரகத கல் தானே குருஜி, பச்சை, மரகத பச்சை அப்படின்னு சொல்றீங்க. அது டவுட் எனக்கு இருக்கு, அதான். இப்ப சுக்கிரனுக்கு தானே வைரம் போடுவாங்க. அதாவது 5ஆம் நம்பருக்கு வந்து மரகத கல்லா இருந்தாலும் வைரக்கல் வந்து அதிர்ஷ்டத்தை தரும்ன்ற, வைரம் தான் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்றேன். சரி, அப்ப லைட் கலரா இந்த புதனுக்கு எப்பயுமே லைட் கலர் போடுங்க, லைட்டா இருக்கிற கலர் அப்படின்னு.
அடுத்த சுக்கிரனுக்கு போயிடலாமா? இப்ப 6வது நம்பருக்கு நன்மையை செய்யக்கூடிய நம்பர் எது? அது 6க்கு நன்மை தருவது 6 அல்லது 9 தான் அப்படிங்கறத இந்த ஒவ்வொரு வந்து பாருங்க சப்போர்ட்டிவாவே வருதா? இது ஒரு 60% ஒத்து வரும், இது 100% ஒத்து வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப 6ஆம் நம்பருக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய நம்பர் எது? 3வது நம்பர் தான் தீமையை அள்ளி கொடுக்குது. இப்ப நம்ம வந்து நம்பரை பார்த்து பேசலாம். இப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம், மீதி இருக்கிறத நாளைக்கு பார்ப்போம். இப்ப வந்து ஒரு பேரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேரை பிரலேடு முறையிலையும் பார்க்கலாம். ஐயா அவ்வளவுதானா? சொல்றேன், நாளை அது பார்ப்போம். எல்லாத்துக்கும் வரிசையா சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும், இடையில சொல்லலாம். இப்போ வந்து இடையில வேற ஒரு சப்ஜெக்ட் இதுலயே இன்னொரு அழுதுல பார்த்துட்டு நாளைக்கு நிறைவு அது நிறைய சொல்லுவோம். அம்மா இப்ப ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. பிரணவ். குமார். பிரணவ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. PRNAV. பிரணவ். பிரணவ். இவ்வா பியா? பிபி. ரைட் ஹேண்ட் பாருங்க. கரெக்ட் குருஜி. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இது இனிஷியல் சொல்லுங்க. டி. தினேஷ். டி. இதுக்கு 4ஆ? ஆமா குருஜி. இதுக்கு 8ஆ? இதுக்கு 2ஆ? 1க்கு 5ஆ? 1ஆ? 6ஆ? ஆமா. கூட்டுங்க. 10, 15, 20, 27 வருதா? வருதா? ஆமா குருஜி. சரி. இப்ப பிரமிடுன்னு என்ன அர்த்தம்னா, இதை கூட்டி இது 2 கூட்டி இங்க போடணும், 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 இது 2 கூட்டி இங்க போடணும். அடுத்து இப்ப பாருங்க கூட்டி போறேன். இது 2 கூட்டினா 12. 12ன்னா 3 தானே? 12ன்னா 3 தானே? 3. இது 2 கூட்டினா 10ன்னா 1 தானே? ஆமா குருஜி. இது 2 கூட்டினா 3ஆ? இது 2 கூட்டினா 6ஆ? இது 2 கூட்டினா 6ஆ? இதை கூட்டினா 7ஆ? சரி, இது 2 கூட்டுதா 4ஆ? இது 2 கூட்டினா 4ஆ? இது 2 கூட்டினா 9ஆ? இது 2 கட்டினா 12ன்னா 3ஆ? இது 2 கூட்டினா 13ன்னா 4ஆ? இப்ப இதை கூட்டினா 8ஆ? இதை கூட்டினா 4ஆ? இதை கூட்டினா 3ஆ? இதை கூட்டினா 7ஆ? இதை கூட்டினா 12ன்னா 3ஆ? இதை கூட்டினா 7ஆ? இதை கூட்டினா 10ன்னா 1ஆ? இப்ப இதை கூட்டினா 1, இதை கூட்டினா 8ஆ? அப்ப இதை கூட்டினா 9. கடைசியில் என்ன வருது? 9. இது என்ன வருது? 9. அப்ப பெஸ்டா அமைஞ்சிருக்குன்னா
அப்ப இவன் எப்படி இருப்பானா, இப்ப போலீஸ்கார மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பேன். சின்ன பையன். அவரு டேட் ஆஃப் பர்த் வந்து 15/6/2022. அப்ப இப்ப அவனுக்கு வயசு 2 வருஷம் ஆச்சா? ஆமா குருஜி. துருதுன்னு இருப்பான்னு அர்த்தம். அதேதான் குருஜி. இப்ப பாருங்க டேட்டா பர்த் சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். சொல்லுங்க. 15 1/5 6 மாசம் 2022. கூட்டுங்க. இது 6. அப்ப இதை கூட்டணும்னா 12 12 12 ஒரு 6 18 18. அப்ப 9 வருதா? ஆமா குருஜி. அப்ப அவனுக்கு 9 அமைஞ்சிருக்கா? ஆமா குருஜி. அப்ப எல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்ப அவன் ரொம்ப நல்லா குடுக்கானவனாக இருப்பான். இப்ப துப்பாக்கி கம்பு இத பூரா பறக்க தெரியலாம் சார். போடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி கீழே உள்ள தெரியுது. தெரியுதா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ரைட். பிரணவ இதுக்கு கீப்புரு முறை அல்லது பிரணவ இதுக்கு கீப்புரு முறை அல்லது பிரமிடு முறை. அப்ப பேருக்குள் நியூமராலஜி இதுவும் வந்துச்சுன்னா இவனுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? இப்ப நடத்தின பாடம் வர புரியுதா? புரியுது சார். புரியுது சார். அப்ப ஒரு பேருக்குள்ள நம்ம எப்படி கொண்டு வர்றோம், அந்த பேரை எப்படி ஜாலி பண்ணணும், எப்படி சரி பண்ணணும். இப்ப உலகத்திலே முதன்மையாக இருப்பது எந்த நம்பர் அப்படின்னா 1ஆம் நம்பர். 2ஆம் நம்பருங்கிறது சப்போர்ட்டா வருமே தவிர பிரதானமா வராது. 3ஆம் நம்பருங்கிறது நல்ல நம்பர். 4ஆம் நம்பருங்கிறது நல்ல நம்பர் அல்ல, சப்போர்ட் நம்பர் தான். 5ஆம் நம்பர் நல்ல நம்பர். 6ஆம் நம்பர் நல்ல நம்பர். 7ஆம் நம்பர் சப்போர்ட் நம்பர். 8ஆம் நம்பர் நல்ல நம்பர் இல்ல, 9ஆம் நம்பர் நல்ல நம்பர். புரிஞ்சுச்சா? யாராவது ஒரு பேரை எழுதிட்டு அந்த பேருக்கு என்னென்னமா இருக்குன்னு சொல்லுங்களே பார்ப்போம். அதுக்குள்ள தண்ணி குடிச்சுக்க. ஏதாவது ஒரு பேரை எழுதி அந்த பேருக்கு நம்பர் டேட்டா பர்த் டைம் எழுதி என்ன வருது எப்படி சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. ஐயா குருஜி போட்டுட்டு இருக்கேன். போட்டு கூப்பிடுங்க. குருஜி நான் சொல்லவா? நீங்களா போட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்க. போட்டுட்டேன் குருஜி. போட்டுட்டு சொல்லுங்க பாப்பா. டி ரம்யா. அதுக்கு பிரமிட் டேன் 7 வருது. கரெக்டான்னு பாருங்க.
என்ன ரம்யா? டி ரம்யா, தினேஷ் ரம்யா. நாலு 2 1 4 1 1 5. கூட்டுறது எவ்வளவு வருது? 7 11 9 6 11 12 13. எவ்வளவு வருது? 18 வருது குருஜி. மொத்த நம்பரு 9. 6 18 18. 18னா கூட்டினா 9. 9. சரி, இப்ப இது ரெண்டே கூட்டினா 6 3 5 5 2 6 9 8 1 7 8 8 9 8 11 6 8 8 5 8 16 7 7. இது வந்து 13 4. எத்தனை வருது? வந்துச்சு 8 அதேதான் குருஜி எனக்கு வந்தது. கடைசியில 2 வருதா? 7 4 7 3 10 11 2 வருது குருஜி. ரைட். அப்ப 2ஆம் நம்பர் வந்து பிரமிட் நம்பர் வருது. ஆனா அவர் இருக்கிறது 9. அவர் டேட் ஆஃப் பர்த் 16/7/1994. 1994. இப்ப கூட்டி பாருங்க. 7 14 24 33 37 1. அப்போ 1. இப்ப 7ஆம் தேதி தான் இது 1 பெஸ்ட் நம்பர். 1 பெஸ்ட் நம்பர். ஆனா பேர் எதுல இருக்கு? 18ல வரக்கூடாதுல்ல? ஆமா குருஜி, வரக்கூடாது. ரம்யா அப்ப வரக்கூடாது. அந்த இனிஷியல் ப்ராப்ளம் தான் குருஜி. பேர் வரைக்கும் 5 வருது, இனிஷியல் போட்டோன்னா தான் 18 வருது. ஏன் இந்த கட்சியை தூக்கிட வேண்டியதானே? ஓகே, அது எல்லாத்துலயும் அதை கொடுத்திருக்காங்க குருஜி. இனிமே அந்த கட்சியை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? 14 ஆயிருமா? ஆமா. அப்ப 5 ஆயிருமா? 5 ஆயிரும். இல்ல குருஜி, 5 எடுத்தீங்கன்னா எப்படி? 8ல 5 போனா 13ல ஆகும். 13ல ஆகும் 5 எடுத்தீங்கன்னா. 13 ஆகும். பேட்டரி லோ ஆயிடுச்சு. சரி, இப்ப பாருங்க 5 குறைச்சிட்டா எவ்வளவு வருது? 18ல 5 வருஷம்னா 13 ஆயிருதோ? 13 ஆயிரும். இப்படி எடுக்க கூடாது. சரி, இப்ப வந்து உங்களுக்கு வந்து 1ஆம் நம்பர் வரணும். அப்ப இன்னும் ஒரே ஒரு எழுத்து மட்டும் கூடணும். அப்ப 1 மட்டும் கூடணும்னா இந்த இடத்துல லம்மி ஐ போட்டா அப்படி போட்டுக்கலாம் குருஜி. அப்ப 19 ஆயிருமா? 19 அப்ப 1 ஆயிரும். அப்ப பெஸ்ட் ஆயிரும். இப்ப ஒன்னா மறுபடிக்கும் பிரமிட் போடணும். மாறுங்களா? இப்ப பாருங்க 6 3 5 5 2 2 6 9 8 1 7 4 8 8 9 8. இது வந்து இதை கூட்டினோம்னா 11 2. இதை கூட்டினா 3. இது 8 8. இது 1 5. இது 16னா 7 9 6. இது 7 6. இது கூட்டினா 13 4 வரும். பிரமிடு 4ஆ போயிடுச்சு. 5ஆம் தான் பெஸ்டா இருக்கும்.
ஒன்னும் தெரியாது. 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் சப்போர்ட் தானே? ஆமா குருஜி, ஆமா ஆமா. அப்ப ஐ சேர்த்துடணும். போட்டு பார்த்துருந்தோம்னா ஐயா இப்ப ஒரு பேரை எப்படி செலக்ட் பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சா இல்லையா? ஒருத்தர் பேர் வைக்கிறோம்னா அந்த பேர் சிறப்பா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட வந்துருச்சு. நாளைக்கு அப்ப நம்ம நிறைய விரைவா பார்ப்போம். அதுக்கான விவரங்களை நாளை சந்திப்போம். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு பாருங்க. இதுல ஏதாவது இதுவரைக்கும் நம்ம படிச்சதுல சந்தேகம்? அவசரமில்லாம படிப்போம். ஐயா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. ஐயா யாராவது வேற போட்டிருக்கலாம்? அம்மா நான் போட்டிருக்கேன் சார். போதும் சொல்லுங்க. நானும் போட்டிருக்கேன். சரி அவர் சொல்லுங்க. சார் கே ரித்தி சார். கே ரித்தி சரண். முதல் டேட்டா பர்த் சொல்லணும். 23/10/2016 சார். டோட்டல் பாருங்க. இது 5 5 6 8 9 15. ஆமா சார். அப்ப 6. சரி பேர் சொல்லுங்க. கே ரித்தி சரண். கே ரித்தி சரண். RITHI SARAN. இப்போ பேர்ல கடைசியில் இந்த ரன் அப்படின்னு முடியக்கூடாது. ஆமா சார். சரி இப்ப பாருங்க 2 2 4 5 3 2 1 5 கூட்டம் எவ்வளவு வந்துச்சு? 5 10 15 20
20, 27 வந்துச்சா? 27 சார். அப்போ 9. சரி, பிரமிட் போட்டு பார்ப்போமா? பிரமிடு 4 வருது சார். 4, 3, 5, 9, 6, 4, 4, 3, 3, 6, 6, 7, 8, 5, 6, 1, 8, 7, 6, 9, 11, 6, இங்க 1 மட்டும்தான் 4, 11, 2, 7, 9, 11, 6, இது 13, 13, 4, 6, அப்ப 1, 6, 9, 7, 6, 1, 1, 7, 6, 7, 13, 4, 7, 2, அப்ப 26, 24, 22, 13, 13, 4, 13, 4, இது 2 பார்த்தீங்கன்னா 2, 2 பார்த்தீங்கன்னா 2, இது 9, 8, 6, 4, 2, 1 பார்த்தீங்கன்னா 5, 1, 6, 6, 7, இது 2 போட்டோம்னா 13, 4, 4 வருதா? பிரமிடு 4 வருது சார். சரி, ஆனா அவருக்கு ஆக்சுவலா 5, 6 தானே வருது. ஆமா சார். அப்ப 5, 6க்குள்ள வந்தா பெஸ்ட். ஆனா பேர் வந்து 29 இருக்க, இந்த இதுல ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்தா பெஸ்ட். ஆமா சார். அப்ப 22 இருக்கலாம் அல்லது 23 இருக்கலாம். சரியா? சரிங்க சார். அப்படி இருந்தா பெஸ்ட். 23 ஆக்கணும்னா 6 நம்பர் போடணும், 5 போடணும். அப்ப ரித்திஷ் சரண், ரித்திஷ் சரண். அவங்க தாத்தா இன்சியல் எம் சார். எம் போட்டா வராதுல்ல. எம் போட்டா 4 சார். 4 வரும் சார். வராது வராது. எஸ் எம் எல்லாம் வராது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு கட்சி போட்டா 5 சேர்த்துக்காங்க. போடுறேன் சார். வந்துருச்சா? அவ்வளவுதான். இப்ப பிரமிட் போட்டு பாருங்க. இப்ப பிரமிட் போடுங்க. வருதான்னு பாருங்க. ஓகே, ஐயா போட்டீங்களா? போடுங்க சார். போடுங்க.
சார் 4 வருது சார். 4 வரும். அப்ப 4 வரக்கூடாதுங்களா? 4 சார் வரக்கூடாது. ஆனா இது வந்து நமக்கு அதே வேலை செய்யும். ஆனா இதை நம்ம பார்க்க தேவையில்லை, என்னன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு இல்லையா? சரிங்க சார். அதுல நமக்கு முக்கியம் என்னன்னா, பேரெண் வந்து சரியா இருக்கணும், 32க்கு வந்துச்சுன்னா சரியாகும் அப்படிங்கறத நமக்கு வச்சுங்க. அப்ப 32 ஆக்கிட்டோம், அதனால அந்த பேர் சிறப்பாக மாறிடும். சரிங்க சார். போதுமா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்? இது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஐயா ஏதாவது டவுட் இருக்கா இல்லையா? முடிச்சுக்கலாமா? டவுட் இல்லை சார், முடிச்சுக்கலாம் சார். சரி, ஓகே. நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துறை. அதே மாதிரி நம்ம இந்த குரூப்ல வந்து பணம் இன்னும் கட்டாய சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் கட்டணம் இருக்காங்க. அது நாளைக்குள்ள அதை செலுத்துமாறு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. நன்றி.